அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 9, 2024 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இதுக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும். அது செய்வதற்கு தக்க பெருமை முயற்சி உண்டாக்கும்னு ஆள்வினை உடைமை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பணம் பரிசு பொருட்கள் வழங்கினால் விஜில் செயலியில் புகார் அளிக்கலாம்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பணம் பரிசு பொருட்கள் வழங்கினால் விஜில் செயலியில் புகார் அளிக்கலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆப் பேர் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது அந்த தேசிய படைப்பாளர்கள் விருது பற்றி கொடுத்துருக்காங்க. தேசிய படைப்பாளர்கள் விருதானது பசுமை வெற்றியாளர்கள், வேளாண் படைப்பாளிகள், சிறப்பாக கதை சொல்லுவோர், தூய்மை தூதர், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, கல்வி, தொழில்நுட்பம், உணவு உட்பட 20 பிரிவுகளிலும் சிறந்த படைப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டன. 1.5 லட்சம் பரிந்துரைகள். யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட தளங்களில் சிறப்பான படைப்புகளை உருவாக்கியவர்களுக்கு இந்த விருது விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவித்திருந்தது. இதையடுத்து 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பரிந்துரைகள் பெறப்பட்டன. சமூக வலைதளங்கள் படைப்பாளிகளுக்கு சுமார் 10 லட்சம் வாக்குகள் பதிவாகினு தெரிவிச்சிருக்காங்க. விருது பெற்றவர்களில் சிலர்னு கொடுத்துருக்காங்க. பசுமை வெற்றியாளர் என்ற பிரிவில் பங்கதி பாண்டேவுக்கும், சிறப்பாக கதை சொல்லும் பிரிவின் கீழ் கிருத்திகா கோவிந்த சுவாமிக்கும் விருது வழங்கப்பட்டது. கலாச்சார தூதர் பிரிவில் பாடகர் மைதிலி தாக்கூருக்கும், தொழில்நுட்பம் பிரிவில் கௌரவ் சௌத்ரிக்கும், சுற்றுலா சார்ந்த சிறந்த படைப்புகளை உருவாக்கியதற்காக கமியா ஜெயினுக்கும் விருது வழங்கப்பட்டது. நிகழாண்டு 3 சர்வதேச படைப்பாளிகள் உட்பட 23 வெற்றியாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்தியாவில் முதல் முறையாக மாநில அரசின் ஓடிடி தளம் கேரளா தொடக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. அது பேர் சி ஸ்பேஸ்னு சொல்லியிருக்காங்க. நாட்டில் முதல் முறையாக மாநில அரசை நிர்வகிக்கும் ஓடிடி தளத்தை கேரள முதல்வர் பினராயி விஜயன் தொடங்கி வைத்தார். கேரள மாநிலத்தில் திரைப்பட வளர்ச்சிக் கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சி ஸ்பேஸ் என்ற ஓடிடி தளத்தை தொடங்கி வைத்து அவர் பேசியதுன்னு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பேர் பார்த்து வச்சுக்கோங்க, சி ஸ்பேஸ். இந்தியாவிலே முதல் முறையாக கேரளாவில் தான் இதை தொடங்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட் வெர்ஷன் வந்து கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.